நைட்டில் அடிக்கடி யூரின் போயிட்டுருக்கீங்களா? 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, சுத்தமாக தூங்கவே முடியல இந்த யூரின் டிஸ்டர்பன்ஸை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கானது. சுகர் பேஷண்ட் இல்லை நாங்கள், ஆனாலும் இந்த யூரின் நைட்டில் வந்து அதிகமாக போயிட்டுருக்குது. சம்மர் டைம்லேயும் இந்த யூரின் ஃப்ரீக்வன்சி அதிகமாக தான் இருக்குது. வின்டர் கம்பேர் பண்ணும்போது வின்டரை விட சம்மரில் இன்னுமே தொந்தரவு அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இது எதனால் நடக்குது, என்ன பிரச்சனையாக இருக்கக்கூடும், இதை எப்படி தீர்க்க முடியும், இது எல்லாத்தையுமே இந்த பதிவில் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. பொறுமையாக முழுசாக பாருங்கள். இந்த ப்ராப்ளம், அதாவது இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூரினேஷன் அப்படிங்கிறது பல காரணங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பல காரணங்களால் வருது அப்படின்னு சொல்லப்படுது. ஆண்களாக இருந்தால் ஒரு ஏஜுக்கு மேலே, அதாவது சீனியர் சிட்டிசன்ஸாக இருக்கிற பட்சத்தில் 45-50 வயசுக்கு மேலே இருக்கிற பேஷண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு கண்டிஷன்னால் வருதுன்னு சொல்கிறாங்க. பெண்களாக இருந்தால் அடி இறக்கம், அதாவது ப்ரொலாப்ஸ் யூட்ரஸ் அப்படின்ற கண்டிஷன்னால் வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், இது வர்றதுக்கு என்ன காரணம், இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் வர்றதுக்கு என்ன காரணம், அடி இறக்கம் அல்லது ப்ரொலாப்ஸ் யூட்ரஸ் வர்றதுக்கு என்ன காரணம்? கண்டிப்பாக நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க எல்டர்லி பர்சன் எல்லாத்துக்குமே, வயதானவங்களுக்கு 60% ஆஃப் த பேஷண்ட்ஸ் பீப்புள் வந்து இது அஃபெக்ட் ஆகிட்டு தானே டாக்டர் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு கேட்க தோணலாம். டெஃபினட்டாக இல்லைங்க. இந்த 60% ஆஃப் த பீப்புளை விட்டுட்டு நீங்கள் பாக்கி இருக்கிற 40% ஆஃப் த பீப்புளை ஏன் கன்சிடரேஷனில் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? அவங்க ஹெல்த்தியாக தானே இருக்காங்க, அவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை இல்லையா? ஸோ நம்ம அவங்கள மாதிரி எப்படி ஹெல்த்தியாக மாற முடியும்னு பாருங்கள். இந்த ப்ரொலாப்ஸ் யூட்ரஸ் ஆகட்டும் அல்லது ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் ஆகட்டும் வர்றதுக்கு மெயின் ரீசன்னு சொல்லப்படுறது யூரினரி பிளாடர், அடுத்த லெவல் கிட்னி. ஸோ இந்த யூரினரி பிளாடர், கிட்னி அப்படிங்கிற 2 பேட்டரின்னு சொல்லப்படுறது அக்குபஞ்சரில் நாங்கள் அதை அப்படி தான் அணுகுறோங்க. இந்த 2 பேட்டரியிலிருந்து கொடுக்கக்கூடிய, அதாவது எனர்ஜி லெவல், சர்பாஸ் ஆகக்கூடிய எனர்ஜி லெவல் சரியான முறையில் அந்த பிறப்புறுப்புக்கு போக மாட்டேங்குது அப்படின்றதுனால ஏற்படக்கூடிய ஒரு நிலை தான் வந்து ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட், பெண்களுக்கு வந்து ப்ரொலாப்ஸ் யூட்ரஸ். ஸோ நம்ம என்ன பார்க்குறோம், யூரின் அவுட்புட்டை மட்டும்தான் பார்க்குறோம், ஆனால் அது ஏற்படக்கூடிய காரணத்தை பார்க்க தவறிடுறோம். இதுதாங்க அதோட காரணம், அதோட எனர்ஜி லெவல் வீக்னஸ். ஸோ தயவு செய்து இதை கன்சன்ட்ரேஷனுக்குள்ளே கொண்டு வாங்க. உங்களோட பிரச்சனைகள் படிப்படியாக நார்மல் ஆகும். நம்ம அக்குபஞ்சரில் ஆப்ரேஷன்ஸ் இல்லாமலே அந்த உறுப்புகளை ரிமூவ் பண்ணாமையே நம்ம ட்ரீட்மெண்ட் ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.